நாம மகிமைப்படுவதாக. நான் உங்கள் சகோதரி மெசித்தவராஜ். கர்த்தர் இன்றைக்கு நமக்கு தருகிற வசனம் ஏசாயா 25:8. கர்த்தராகிய தேவன் எல்லா முகங்களிலும் இருந்து கண்ணீரை துடைத்து தமது ஜனத்தின் நிந்தையை பூமியில் இராதபடிக்கு முற்றிலும் நீக்கி விடுவார். கர்த்தரே இதை சொன்னார். ஆமாங்க, இதாங்க கர்த்தர் நமக்கு தருகிற வசனம். ஏதோ ஒரு காரியத்துக்காக, ஏதோ ஒரு பிரச்சனைக்காக நீங்கள் அழுது புலம்பிக் கொண்டு இருக்கலாம். இந்த கண்ணீர் என்றைக்கு மாறும்? என் வாழ்க்கை என்றைக்கு மாறும்? நானும் வாழ்வேனா? எனக்கு ஒரு வாழ்க்கை உண்டா? என்னுடைய நிந்தை என்றைக்கு மாறும் சொல்லி நீங்கள் கலங்கி கொண்டு இருக்கலாம். ஆனால் கர்த்தாதி கர்த்தன் பாருங்கள், எல்லா முகங்களிலும் இருந்து கண்ணீரை துடைக்கிறவராக இருக்கிறார். வேதாகமத்தில் அநேக இடங்களில் அவர் மனதுருகி செய்த அற்புதங்கள் நிறைய உண்டு. கண்ணீர் வடித்தவுடனே ஓடோடி வந்து கண்ணீரை துடைத்து அற்புதங்களை செய்து மகிழச் செய்தவராயிருந்தார். இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் வடிக்கிற கண்ணீரை எல்லாவற்றையும் துருத்தியில் வச்சிருக்கிறார். எல்லாவற்றையும் எண்ணிக்கொண்டு அதுக்கு ஏற்ற பலனை தர வல்லவரும் நல்லவருமாய் இருக்கிறார். அன்னாள் தன்னுடைய மலட்டு தன்மைக்காக அழுத வேளையில் கர்த்தர் அவங்களுடைய கண்ணீரின் ஜெபத்திற்கு பதிலளித்து ஒரு குழந்தையை கொடுத்தார். அதன் மூலம் அன்னாலம் மிகுந்த சந்தோஷம் அடைஞ்சாங்க. தாவீது அநேக இக்கட்டுகளில் கண்ணீர் வடிக்கச்சில கர்த்தர் விசாலத்தில் கொண்டு நிறுத்தி ஆனந்த களிப்பாக்கினார். அது மட்டும் இல்லாமல் செங்கலை கொடுத்து ஆசீர்வதித்தார். விதவையினுடைய கண்ணீரை கண்டு அவளுடைய ஒரே மகன் மரணத்திலிருந்து விடுவித்து உயிரோடு எழுப்பினார். மார்த்தாள் மரியாளுடைய கண்ணீரை கண்டு அவரும் கண்ணீர் விட்டார். அவர்களுடைய தம்பியை உயிரோடு எழச் செய்தார். இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில் அற்புதம் செய்யும்படியாக கடந்து வந்திருக்கிறார். அவரால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. ஒரு சகோதரி 10 வருட காலமாக குழந்தை இல்லாததுனால மிகவும் வருத்தப்பட்டாங்க. கண்ணீரோடு ஆண்டவரிடத்தில் ஜெபித்து வந்தாங்க. ஒரு நாள் உபவாசம் இருந்து ஜெபிக்கிற வேளையில் கர்த்தர் அவங்களுக்கு ஒரு அனுக்கிரகம் செய்து கற்பந்தரிக்கும்படியாய் செய்தார். அது நிமித்தம் அவங்களுடைய நிந்தை நீங்கி ஒரு குழந்தை பெற்று சந்தோஷமடைய செய்தார். இன்றைக்கு உங்களுடைய கண்ணீரை துடைக்கும்படியாக, உங்களுடைய பிரச்சனையை மாற்றும்படியாக, உங்களுடைய நிந்தையை இந்த உலகத்தை விட்டு நீக்கி போடும்படியாக இறங்கி வந்திருக்கிறார். விசுவாசித்து இந்த வார்த்தைகளை பெற்றுக்கொள்ளுங்க. கர்த்தர் இந்த வார்த்தையை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.